வழக்கறிஞர்கள் மாணவர்கள் சங்கத்தினுடைய மகளிரணி வழக்கறிஞர் தமிழ் செல்வி அவர்களுக்கு நூலாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து வழக்கறிஞர் ஈழச்செல்வி அவர்களுக்கு நூலாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. வழக்கறிஞர் திரவியம் அவர்களுக்கு நூலாடை போர்த்தி மாஸ் தொண்டு நிறுவனம் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து முத்துராஜா அவர்களுக்கு நூலாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக ராஜகுரு அவர்களுக்கு மாஸ் தொண்டு நிறுவனம் சார்பாக பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. வழக்கறிஞர் திரவியம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. வழக்கறிஞர் தங்கப்பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாஸ் தொண்டு நிறுவனம் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. வாங்க. இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் தயார் செய்திருந்த போடியம்பட்டிமட்டி ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் அருமை அண்ணன் ராஜா ஆசிராஜா அவர்களுக்கும் எங்களுடைய நவம்பர் 26 வழக்கறிஞர் சங்க சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம். ரூரல் ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் அவர்களுக்கும் மாஸ் தொண்டு நிறுவனம் அவர்களுக்கும் என்னுடைய நவம்பர் 26 வழக்கறிஞர் மாணவர் சங்கம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊர் பொதுமக்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் எந்த ஒரு சட்ட பிரச்சனைகளுக்கும் உங்களோடு தோளோடு தோள் நிற்பதற்கு எங்கள் வழக்கறிஞர் சங்கம் உங்களோடு துணையாக நிற்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாஸ் தொண்டு நிறுவனம் சகோதரிகளுக்கு, அனைத்து சகோதரிகளுக்கும் எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. இந்த மகளிர் தினத்தை மார்ச் 8 மட்டும் கொண்டாடாமல் ஒவ்வொரு நாளும் தங்கள் வீட்டில் உள்ள மனைவியை, குழந்தைகளை, தாயாரை எப்போதும் போற்றி மகிழ்வோம். இந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, தினம் தினம் மலைகளை போற்றும் விதமாக, மதிக்கும் விதமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.